வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிரேவிக்கு தேவையான முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 7 முட்டை எடுத்து அதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 1 கப் நறுக்குன சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே இது கூட நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கிறேன் நான். முடிஞ்ச வரைக்கும் அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும். மசாலா பொடி, தக்காளி எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 போல் முந்திரி பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தோடனே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக அடித்து பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைகளை இதோட சேர்த்துக்க வேண்டியதான். முட்டைகளை இந்த மாதிரி கோடு போட்டும் சேர்த்துக்கலாம், 2ஆக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டைகள்லையும் கோடு போட்டு அதோடு சேர்த்து வேக விடும்போது நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். முட்டையை கிரேவியோடு சேர்த்தோடனே மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நறுக்கின மல்லி இலையும் 4-5 புதினா இலையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரேவி இன்னமும் பார்க்க கலர்ஃபுல்லாக திக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.